ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பருப்பு உசிலியல் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பீன்ஸும் கொத்தரங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், துவரம்பருப்பும் பயத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதான் வந்து இன்றைக்கி பருப்பு உசிலியல் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மணி நேரம் பயத்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரு மிளகா, நான் 2 மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு 1 போதும். இதை பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் எடுத்துட்ட அளவு. 1 பங்கு துவரம்பருப்பு, 1 பங்கு பயத்தம்பருப்பு. நீங்கள் உங்களுக்கு அளவு கூட வேணால் கூட வச்சுங்க. சரிசமமாக எடுத்துங்க. ஒரு வத்த மிளகா, ஒரு பச்சை மிளகாவோட போடலாம். நல்லா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஊற வைங்க. அப்படி நீங்கள் உங்களால் ஊற வைக்க முடியலன்னா வெந்நீரில் ஊற வைங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊறின பிறகு உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா போட்டு கோர்ஸாக கொரன்னு அரைக்கணும். அப்படியே நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. எல்லாம் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், கோர்ஸாக அரைச்சிட்டு ஒரு பல்ஸ் மோடில் விடுங்க. அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் விட்டுட்டு பார்த்தா அந்த கொரன்னு வரும். இதை எடுத்து ஒரு இட்லி பானையில் வைக்கணும். இட்லி பானையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அடியில் எண்ணெய் தடவிங்க, ஒட்டும். அதனால் இட்லி பானை தட்டை எடுத்து அடியில் எண்ணெய் தடவி வடை மாதிரி தட்டி எல்லா 4 பக்கமும் வைங்க. உங்கள்கிட்ட அளவு கூட இருந்தால் 4 பக்கம் வைங்க. அப்புறம் பீன்ஸும் கொத்தரங்காவும் வேக விடுறதுக்காக அதிலே தனியாக வேக விடாத அந்த குக்கர்லேயே வேக விட்டுட்டு அந்த இட்லி பானை தட்டிலே வேக விட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளிங்க. அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பானையில் வச்சு வேக விடுறதுக்கு பதில் நான் குக்கரில் சமைக்கும்போது அந்த குக்கர் இருக்கும்ல, அந்த குக்கர் மேலேயே வச்சு மேலே விசில் போடாத வேக விடுங்க. இது பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மோர் குழம்பும் பருப்பு உசிலியல் நல்ல காம்பினேஷன். எங்கள்கிட்ட காய் ஒன்றும் இல்லை எனக்கு மோர் குழம்புக்கு, அதனால் வெறும் ப்ளைன் மோர் குழம்பு வச்சுருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், நீங்கள் பாருங்கள். வெந்துடுத்து நல்லா பருப்பு உசிலியல் நல்லா வெந்துடுத்து 10 மினிட்ஸ் வேக விடுங்க. காயும் நல்லா வெந்துடுத்து பாருங்கள், தொட்டு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றுங்க. பருப்பு உசிலியல் அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை உதுத்துக்கணும். அதை பாருங்கள், உதுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா அது சூடு ஆறினோன்னே உதுத்து அதுக்கு தேவையான கருவேப்பிலை, அந்த காய்கறி எல்லாமே அதில் இருக்குது. உதுத்து வச்சிங்க. ஒருவேளை உங்களுக்கு உதுக்க வரல அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் எடுத்தால் அப்படி பொலன்னு வந்துடும். லைட்டாக ஊற்றி கொஞ்சம் குழன்னு ஆயிடுத்துன்னா, அந்த மாதிரி ஆயிடுத்துன்னா பல்ஸ் மோடில் விட்டு ஒரு கொரன்னு ஆகிடும். அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பண்ணும்போது பாருங்கள், நல்லா அந்த எல்லாத்தையும் காயெல்லாம் அந்த இது கடுகு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன்ல, அதில் போட்டு வதக்குறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம். ஏற்கனவே வெந்தது தானே, அந்த எண்ணெய் மட்டும் அதில் கோட்டாகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மொறுன்னு வேணுன்னா மொறுன்னு பண்ணுங்கள். இல்லைன்னா சாஃப்டாக வேணுன்னா இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சுவையான பருப்பு உசிலியல் ரெடி. குடமிளகாலையும் பண்ணலாம், பீன்ஸு, கொத்தரங்காய் அப்புறம் வாழைப்பூ எல்லாத்துலேயும் பண்ணலாம். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்